ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தை அமாவாசை. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யணும். அப்படி செய்யறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நீங்கள் போக்கலாம். அப்படி நீங்கள் செய்ய தவறும் போது கண்டிப்பாக அந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தோல்வி தான் கிடைக்கும். அதனால் ஒரு ஸ்டெப்பாக பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது விசேஷம். அதுலேயும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் பித்ருக்களுக்கு நீங்கள் எதுவும் தர்ப்பணம் கொடுக்கல, அவங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, பித்ரு கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நீங்கள் பித்ருக்களை சாந்திப்படுத்துறதுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு நாளாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில பரிகார முறைகள் மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கீங்க, பொருளாதாரத்தை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முக்கியமான பல ரீசன் இருக்கும். ஒன்று உங்களோட எதிரிகள் தொல்லையாக இருக்கும், இல்லை கண் திருஷ்டியாக இருக்கும், இல்லை வீட்டில் கெட்ட சக்திகள் கெட்ட அதிர்வுகள் இருக்கிறதுக்கு கூட முக்கியமான காரணமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை போக்குறதுக்கு தை அமாவாசை அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம், லவங்கப்பட்டை, 4-5 கிராம்பு. முதல்ல சின்னதாக பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப சின்னதாக வீட்டில் கடுகு உளுத்தம் பருப்பு கொட்டை அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, பாதியாக அரைஞ்ச அரை எலுமிச்சம்பழம், கிராம்பு, லவங்கப்பட்டை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த டப்பா நிரம்புற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ அந்த டப்பா கூட ஒரு மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் நடுவில் சின்னதாக திரி போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. அந்த ஓட்டை வழியாக திரியை நம்ம உள்ளே விட்டு அதில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கீங்களே, அதில் உங்கள் திரி படுற மாதிரி தான் வைக்க போகிறீங்க. அந்த திரியை அந்த மூடி உள்ளே விடுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயிலையோ இல்லை விளக்கு ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயிலையோ முக்கி எடுத்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாவோட மூடியில் வச்சு அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பதத்தோடு அந்த திரி இருக்கும். அப்போ அந்த திரியை ஏற்றி வச்சிங்கன்னா அது தீபம் மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அது ரொம்ப நேரம் எரியனா கூட பரவாயில்ல, குறைஞ்சது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்தளவுக்கு எரிஞ்சால் கூட போதும். அது எரிஞ்சு தானாகவே அணையணும். அப்படி ஆகும்போது உங்கள் வீட்டில் ஏதாவது கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். கெட்ட அதிர்வுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போக்கப்படும். இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே நீங்கள் பண்ணலாம். அந்த எலுமிச்சை பழம், லவங்கம், கல்லுப்பு இதெல்லாம் தண்ணியில போட்டு வச்சுருக்கோம். அந்த திரி தண்ணியில இருக்கும், எப்படி எரின்னு கேட்கலாம். அதுதான் திரி அந்த பாக்ஸில் போகிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஏற்ற போகிறோம். குறைஞ்சது ஒரு 1 நிமிஷமோ இல்லை ஒரு 30 செகண்ட் எரிஞ்சால் கூட போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கெட்ட அதிர்வு எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். மறக்காமல் தை அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.